ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியின் சார்பாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு துவக்கி வைக்க இருக்கின்ற மாண்புமிகு புதுவை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் தனசேகரன் அவர்களே, சுகுமாரன் அவர்களே, மரியாதைக்குரிய நம்முடைய கல்லூரியினுடைய டீன் அவர்களே, முதல்வர் அவர்களே, மரியாதைக்குரிய டாக்டர் கண்ணன் அவர்களே, டாக்டர் ஆறுமுகம் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய அனைத்து ஊழியர்களே, பேராசிரியர் பெருமக்களே, பேராசிரியை பெருமக்களே, அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றிகளோட வணக்கத்தினை கூறி, இங்கே எனக்கு முன்பாக பேசிய டாக்டர் கண்ணன் சார் அவர்கள் விளக்கமாக நாங்கள் துவங்க இருக்கின்ற இந்த மருத்துவ பரிசோதனையினுடைய நிலைமைகளை எல்லாம் இங்கே தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல், அதாவது 40 வயதிற்கு மேல் அவசியம் இந்த பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்களெல்லாம் இந்த பரிசோதனைகளை செய்யாமல் ஏற்கனவே எங்களுக்கு நாம் ஏதோ தெளிவாக உடல்நலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலையிலே எதை வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொண்டு, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொண்டு, அதை சோதித்த பிறகுதான் நம்மிடத்திலே நம்முடைய உடல் நிலையிலே எந்த அளவிற்கு நமக்கு வியாதிகள் இருக்கின்றது, எந்தெந்த சோதனையிலே எது இருக்கின்ற, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் ஒதுக்கி வைக்கின்ற ஒரு நிலைமை இந்த பரிசோதனைக்கு பிறகுதான் ஏற்படுகின்றது. அதை நான் கூட டாக்டர் அவர்களிடத்திலே பேசுகின்ற பொழுது விளையாட்டாக சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார்கள், நீங்கள் இதை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, இது தேவையான அந்த நேரத்திலே நீங்கள் செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது என்றைக்காவது ஒரு நாள் அது விபரீதமான ஒரு விளைவினை ஏற்படுத்திவிடும். எனவே இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். இது இந்த கல்லூரியினுடைய முதல் நிகழ்ச்சி. எங்களுடைய இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியிலே, எங்களுடைய மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ளுகின்ற ஒருவராக, எங்களுடைய குடும்பத்திலே ஒருவராக இருந்து நாங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை எட்டே இருந்து பார்த்து ரசித்து மகிழ்கின்ற ஒரு அன்பான மாமனிதர். அப்படிப்பட்ட அவர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பது என்பது நாங்கள் பெற்றிருக்கின்ற ஒரு வரம் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த நல்ல இதயம், நல்ல உள்ளம் கொண்ட அவர் இங்கே வருகை புரிந்து துவக்க இருக்கின்ற இந்த மருத்துவமனையினுடைய செயல்பாடுகள் இனி காலமெல்லாம் நல்ல முறையிலே வளர்ச்சி பெறும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதத்திலும் ஐயமில்லை. அவர்களுக்கு என்னுடைய இந்த நிறுவனத்தின் சார்பாக இதயபூர்வமான நன்றியினை கூறி, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.